யூதனின் இதயத்தின் ஆழத்தில் அவன் ஆத்துமாயேக்கம் சீயோனுக்கே. அவன் கண்கள் தூர கிழக்கினிலே சீயோனை நோக்கியே இருக்கும். எங்கள் நம்பிக்கை மறித்திடவில்லை, எங்கள் மண்ணில் சுதந்திர தேசம் அடைவோம். 2000 ஆண்டு கால நம்பிக்கை ஒரு நாள் மீண்டும் திரும்பிடுவோம். சீயோன் தேசம் எருசலேமிற்கு ஒரு நாள் மீண்டும் திரும்பிடுவோம். யூதனின் இதயத்தின் ஆழத்தில் அவன் ஆத்துமாயேக்கம் சீயோனுக்கே. அவன் கண்கள் தூர கிழக்கினிலே சீயோனை நோக்கியே இருக்கும். எங்கள் நம்பிக்கை மறித்திடவில்லை, எங்கள் மண்ணில் சுதந்திர தேசம் அடைவோம். 2000 ஆண்டு கால நம்பிக்கை ஒரு நாள் மீண்டும் திரும்பிடுவோம். சீயோன் தேசம் எருசலேமிற்கு ஒரு நாள் மீண்டும் திரும்பிடுவோம். நீங்கள் இப்போதுதான் ஒரு தேசத்தின் அழுகுரலை கேட்டிருக்கிறீர்கள். இது வெறும் தேசிய கீதமல்ல, துன்பத்திலும் துரோகத்திலும் அழிவின் எல்லையிலும் வாழ்ந்த ஒரு மக்களின் அழைப்பு. ஆனால் ஏன் இஸ்ரவேல் எப்போதும் போருக்கு தயாராக இருக்கிறது? ஏன் அதன் தாக்குதல்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறது? அதன் ஆக்ரோஷத்திற்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கிறதா? அதன் மீதான வன்மம் எதனால்? அதன் நிலம் திரும்ப பெற்றதா அல்லது கைப்பற்றப்பட்டதா? இஸ்ரவேலை பற்றிய உண்மை உங்கள் மனதில் பதில்களை தேடுகிறதா? பைபிள் கூறும் இறுதி நாள்களின் உண்மை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? உலகம் மறைக்க முயற்சிக்கும் சத்தியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் முயற்சியே இஸ்ரவேல் முழுமையான வரலாறு தொடர். இந்த தொடரில் எதையும் தவறவிடாதிருக்க இணைந்திருங்கள் எங்களோடு.